கடகராசிக்குங்க டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குங்க கேது வந்து 2ஆம் இடத்துலையும் ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலங்க தொழில் பிரச்சனையா இருக்கிறது அல்லது வருமான பிரச்சனையா இருக்கிறது, நிர்வாக திறமையால கஷ்டம் இருக்கிறது, ஏதாவது தேவையில்லாத ஏதாவது பேசி மாட்டிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது காரணமே இல்லாத மற்ற உதவியை கேட்டு ஒரு கெட்ட பேர் ஆகிறது, அல்லது எதையுமே நிர்வாக திறமையில வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரையுமே ஏதாவது சொல்லி சரி பண்ண முடியாம இருக்கிறது. மற்றவைங்க வந்து இவைங்களுக்கு ஏதாவது விசுவாசம் இல்லாம இருக்கிறது. குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏதாவது அரசு ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கிறது. அடுத்தபடியா ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறது. மருத்துவ செலவு கொஞ்சம் இருந்துட்டு இருக்கிறது. அல்லது அடிக்கடி டென்ஷன் ஆகுற மாரி இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே கடகராசிக்கு டிசம்பர் மாதங்க 5ஆம் தேதி வரைக்குமே நேர காலம் கொஞ்சம் சரியில்லாம இருக்குதுங்க. ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்குமே கடகத்துக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரங்க. அதனால சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. கடகத்துக்குங்க அதாவது குரு பயிற்சியும் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. முக்கியமாக ராகு கேது பயிற்சி தாங்க கடகத்துக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குதுங்க. அதனால டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கிறது. புது தொழில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது, இருக்கிற தொழிலையே கவனமாக செய்கிறது. ஏதாவது மேடை பேச்சாளர்கள் அல்லது ஏதாவது ஆட்கள் அதிகமாக வச்சு வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க. அடுத்து வரக்கூடிய ராகுகேது பேச்சுங்க டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய ராகுகேது பேச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய ராகுகேது பேச்சுங்க யாருமே சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எதுவும் பயன்படுத்திக்க முடியாமல் இருக்கிறது, புது விஷயத்தை எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே கடகராசிக்குங்க டிசம்பர் 5 வரைக்குமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க.